வாய்மைன்னா என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிலாம் நிறைய இருக்குது கரெக்டுங்களா? ஸோ அப்போது இன்ட்ரோவர்ட்னா அதிகமாக பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் பழக மாட்டாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்னா நிறைய பேசுவாங்க, எல்லாத்துக்கூடயும் பேசுவாங்க, எல்லாத்துக்கூடயும் ஜாலியாக பழகுவாங்க. அவங்க எப்படின்னா ஒரு ஈஸியாக எல்லாத்துக்கூடயும் பழகிற டைப். இன்ட்ரோவர்ட் அப்படி கிடையாது, அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டையும் பழக மாட்டாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பழகினதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வருவாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் தான் நல்லா வாய்மையானவர், அவர் தான் நல்லா பேசுகிறாரு, அவருக்கு தான் நல்லா வாய்மை இருக்குது, இன்ட்ரோவர்ட்டுக்கு வாய்மை இல்லை அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. அதை பற்றி என்னோட குறளும் சொல்லுது. குறள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாங்களா? வாய்மை எனப்படுவது யாது எனின் யாது ஒன்றும் தீமை இல்லாத சொலல். ஸோ இதில் பொருள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, உண்மை என்று கூறப்படுவது எது என்றால் மற்றவர்களுக்கு ஒரு சிறிதும் தீமை தராத சொற்களை பேசுவது தான் வாய்மை அப்படின்னு சொல்லுதுங்க. புரியல? ஸோ இந்த இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரோவர்ட் நிறைய பேசுவான். அவன் வந்து மற்றவங்களை கலாய்ச்சி பேசுவான், மற்றவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுவான், நிறையா உண்மைக்கு புறமான பொய்களெல்லாம் ஆட் பண்ணி பேசுகிறான்னு வைங்களேன். ஆனால் வந்து எல்லா எக்ஸ்ட்ரோவர்ட்டும் அப்படி பேசுகிறான்லாம் சொல்ல கிடையாது. நான் எக்ஸாம்பிளுக்காக இது இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் எடுத்தேன். ஸோ இப்படி எக்ஸ்ட்ரோவர்ட் பேசும்போது மற்றவங்களை கலாய்க்கிறது, மற்றவங்க மனசை புண்படுத்துறது ஃபன்னுக்காக தான். அப்படி இருந்தாலும் அப்படி நான் பண்ணுறாங்க. பட் இன்ட்ரோவர்ட் வந்து அப்படி பண்ணலன்னு வைங்களேன். அவன் வந்து லிமிட்டடாக பேசினாலும் அவன் வந்து இன்ட்ரோவர்ட் வந்து ரொம்ப லிமிட்டடாக பேசினாலும் எது பேசணுமோ அதை மட்டும் பேசணும். ஸோ அப்போது இந்த ரெண்டு கேரக்டர்லேயே பார்க்கும்போது வாய்மை அப்படிங்கிறது நம்ம இன்ட்ரோவர்ட்டை தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த குறள் அதை பற்றி தான் சொல்லியிருக்கு.